சரி, அப்ப மந்திரியை கொலை செய்ய முயற்சி செஞ்சது யாருன்னு சொல்றீங்க? அத நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சம்பந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க சொன்னா நம்புவீங்கல்ல? வாங்க சார். சார், சார், நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க கனவு தேசம்ன்ற இயக்கத்தோட தலைவன் தான் சார் இவன். பேரு தமிழ்வாணன். மினிஸ்டர் கொலை பண்றதுக்கு இவன் மட்டும் போல சார், இவன் கூட அதே இயக்கத்தை சேர்ந்த இன்னொருத்தனும் போயிருக்கு. இல்ல சார், சார், மந்திரியை கொலை பண்றதுக்காக அவன் உள்ள போயிருக்கான். வெளியில இருந்து வேற யாரும் தடுத்துடக்கூடாதுன்னு இவன் வெளியே காவலுக்கு நின்று இருக்கான் சார். நம்ம கான்ஸ்டபிள் சுட்டது இவன், மினிஸ்டர் சுட்டது அவன் சார். ரெண்டு பேர் கையில இருந்ததும் வேற வேற ரக பிஸ்டல் சார். ஆனா ஒண்ணு சார், 24 ஹவர்ஸ்ல அவன் எங்க இருந்தாலும் ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிருவேன் சார். சார் இவர் சொல்றத சார் ப்ளீஸ் சார் நம்பாதீங்க சார். இது நான் சொல்றதை நீங்க நம்ப வேணாம் சார். ஆனா இவன் சொல்றதை நீங்க நம்புவீங்களா சார்? சார், இப்ப அவன் இருக்க நிலைமையில அவனால பேச முடியாது சார். ஆனா அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான் சார். அது ரிட்டர்ன்லயும் இருக்கு, ஆடியோலயும் இருக்கு சார். எஸ் சார். வித் டியூ ரெஸ்பெக்ட் சார், இப்படி கண்டபடி போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணா யார் வேணாலும் எந்தவித வாக்குமூலமும் கொடுக்க தயாரா இருப்பாங்க சார். சார், இது அந்த மாசிய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மாசியை காப்பாற்றணும், மற்றவங்களை காப்பாற்றணும் இல்லை சார் என்னோட லட்சியம். நான் போட்டிருக்க காக்கி சட்டைக்கு நான் உண்மையா இருக்கேன் சார். ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் சார். சார், இவங்களுக்கும் மாசிக்கும் முன்விரோதம் இருக்கு சார். What rubbish is all this? Sorry sir. அந்த இவங்களோட இன்டென்ஷன்ல தான் அவரை தூக்கி உள்ள வைக்கணுங்கிறதுக்காக இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். அதை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்ல பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் கோர்ட்லயே கூட அதை பத்தி பேசியிருக்காங்களே சார். Sir, that's not true, sir. Wait. Sorry, sir. ஒரு குற்றவாளி கிட்ட உண்மை வரலிக்கணும்னா போலீஸ் என்ன செய்யணுமா அதுதான் சின்னதுரை செஞ்சிருக்காரு. I think so is correct. He's traveled on correct lines. இவ்வளவு துல்லியமா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு வாண்டட் டெரரிஸ்ட பிடிச்சிருக்காரு.
We must appreciate him. Sir, No. Okay, now you may go. take your leave, sir. Well done, Mr. Chinadore. Further formalities என்னவோ அது கரெக்டா அடாப்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. சார் Right. Easy pay. என்ன ரேகா, இப்பயாவது இந்த சின்ன துறையை பத்தி நீ புரிஞ்சிருப்பியே. நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 2 அடி எடுத்து வைப்பேன். இந்த நீதி நேர்மை நியாயம் எல்லாம் போன ஜெனரேஷனுக்கு, நம்ம ஜெனரேஷனுக்கு எடுபடாது. ஏற்கனவே நீ சஸ்பெண்ட் ஆனவ, அதுக்கப்புறமா அது நீ அடக்கி வாசிப்பேன்னு யோசிச்சேன். அடங்க மாட்டேங்கிறியே. தபார், மாசி மாதிரி ஆளுகிட்ட நீ எத்தனை தடவை மோதினாலும் தோத்துக்கிட்டே தான் இருப்ப. உங்ககிட்ட என்ன மைனஸ்னா, நீ வெறும் போலீஸா மட்டும் இருக்க. என்கிட்ட என்ன பிளஸ் சொல்ல? நான் போலீஸாவும் இருக்கேன், தேவைக்கு பொறுக்கியாவும் இருக்கேன். என் மாஸ்டர் பிரெயினை யூஸ் பண்ணி மாசியை எப்படி காப்பாத்தணும் பாத்தியா? ஏன் சார், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி வீர வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு உங்க தொண்டையை புண்ணாக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் நடக்கல சார், இனிமேதான் ஆரம்பமே. இந்த டெரரிஸ்ட் தமிழ்வாணன், அவனை பிடிச்சிருக்கீங்களே, அவனை கோர்ட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, உங்களோட அந்த கற்பனை கதை ஒண்ணு இருக்கே, வேற எவனோ ஒருத்த மந்திரியை சுட்டு கொண்டுட்டான்னு, இந்த கதைக்கெல்லாம் அந்த பொய்யான ஆதாரத்தை நீங்க திரட்டி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த தமிழ்வாணன் கோர்ட்ல போய் வாக்குமூலம் கொடுக்கணும். இப்ப வேணா அவனை நீங்க அடிச்ச அடியில பயந்து போய் என்ன வேணா ஒத்துட்டு இருக்கலாம். ஆனா அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். ஜட்ஜு முன்னாடி போய் நிப்பான், அங்க சொல்லுவான், நான் மட்டும் தனியா தான் வந்தேன், நான் போலீஸ்காரனை மட்டும் தான் சுட்டு கொன்னேன், நான் மந்திரிய சுடல அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப ஒரே ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் தோணும். அவங்க கேட்பாங்க, அப்ப மந்திரிய சுட்டது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் போய் மாசிய அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன், நிறுத்துவேன் அந்த ஜட்ஜ் முன்னாடி. என்ன பாக்குறீங்க? ப்ரூஃப் இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நீங்க எரிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் ஒண்ணு சொல்லுங்க சார், இந்த பொய்யான ப்ரூஃப் எல்லாம் நீங்க திரட்டி எடுக்கிறதுக்குள்ள நீங்க எரிச்சிங்களே, அந்த உண்மையான ப்ரூஃப திரும்பி என்னால கலெக்ட் பண்ண முடியாதா? ப்ரூஃபோட வருவேன் சார். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு மாசி சொன்னதுனாலதான் அவன் இப்படி அட்டெம்ட் பண்ணான்றதையும் நான் ப்ரூவ் பண்ணுவேன். மாசி கையில விலங்கு விழும். அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சார்? உங்க மாஸ்டர் பிரெயின் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சார், ரொம்ப அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன். இன்ஸ்பெக்டர் சார்,
ஏடா இன்ஸ்பெக்டர் கன் எடுத்து போலீஸ்காரனைய சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா மாவானே? எப்படி இன்ஸ்பெக்டர் சார் அவனை காலு கீழே சுட்டு போலீஸ்காரனை சுட்டு எஸ்கேப் ஆக பார்த்தான். அதான் போட்டு தள்ளிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணேன். ஓகே சார். ஐயோ பாவம், இவன் கோர்ட்டுக்கு வருவான், ஜட்ஜி முன்னாடி சாட்சி எல்லாம் சொல்லுவான், நம்ம ஜெயிச்சிடலான்னு எவ்வளவோ கனவு கண்ட. பாவம் ஆண்டவன் இவன் அல்பாயுசுல தூக்கிட்டானே. ரேகா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நல்லவங்களை ஆண்டவன் ரொம்ப நாள் வாழ வைக்கிறது இல்ல, பட்டு பட்டுன்னு தூக்கிடுவான். நீ கூட ரொம்ப நல்லவளா இருக்க, ஜாக்கிரதையா இரு. வரட்டுமா? ஏய் கிருபா, இன்னும் தூங்கல? அம்மா ஏன்பா இன்னும் வரல? அம்மாக்கு வேலை நிறைய இருந்திருக்கும்டா, நீ போய் படுத்துக்க. நீங்க மட்டும் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறீங்க. அம்மா ஏன்பா தினமும் இவ்வளவு லேட்டா வராங்க? அம்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றாங்கல்ல, அவங்களுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் இருக்கும். சரி போன் பண்ணியாவது எப்ப வருவாங்கன்னு கேளுங்க. இல்லடா, அவங்க ஒர்க்கிங் டைம்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணா இன்னும் இரிட்டேட் ஆவாங்க. நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சீக்கிரம் போய் படுத்துக்க. சரியா செல்லம்? ஸ்மைல். வாட் இஸ் இட்? ஏன் முன்னாலே பண்ணிருக்கணும். அது இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இஃப் ஹி இஸ் பிஸி ஐ அம் ஆல்சோ பிஸி. சாரி. நோ ஐ அம் சாரி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் அவர் பண்ணட்டுமே? லிசன், ஐ அம் நாட் ஹிஸ் bloody servant, okay? You can tell him that. Yes, you can tell him exactly that. ஹே ரேகா, எனி ப்ராப்ளம்? கிருப்பா இது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் படுக்க போனா. ரேகா என்ன ப்ராப்ளம் சொல்லு, என்ன? ரேகா வரும்போது கோவமா வந்த, என்ன ஆச்சு? Something is bothering you. Of course something is bothering me. ஏன் ஈஸ்வர் எப்பவுமே இப்படி தப்பு தப்பாவே நடக்குது? கிரிமினல்ஸ் பண்ற ஆக்கிரமம் தான் தாங்கலன்னா அதை விட ஜாஸ்தி போலீஸ் ஆபீசர் படையிட்டே போறாங்க. மக்கள் கொடுக்கிற வரி தான் அவங்களோட சம்பளம்ன்றது எப்படி அவங்க மறந்து போக முடியும்? நான் உயிரை பணைய வச்சு ஒரு கிரிமினலை பிடிச்சனா இன்னொரு கிரிமினலை காப்பாத்துறதுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நிக்கிறான். முதல்ல அந்த கௌஷிக், இப்ப அந்த சின்னதுரை. You know, I can fight crime. I can fight criminals. ஆனா என்னோட own fellow officers என்னால ஃபைட் பண்ண முடியாது. I am tired of those bloody scoundrels. ரேகா ப்ளீஸ், இந்த ஆதங்கம் உனக்கு மட்டும் இல்ல, நேர்மையா இருக்கிற ஒவ்வொரு ஆபீசருக்கும் இருக்கு. அதுக்காக ஆபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடணும். இல்ல ஈஸ்வர், என் கண்ணு முன்னாடி ஒரு கிரிமினல் அவன் சுட்டு கொண்டுட்டான் அந்த ஆபீசர். அதை எப்படி நான் பொறுத்து? ப்ளீஸ் ரேகா, நாம எதிர்பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல நடக்கிறது இல்ல. கண் எதிர்க்கவே பல அக்கிரமங்கள் நடக்குது. நம்மால முடிஞ்சா காப்பாத்தலாம், முடியலன்னா வேடிக்கை தானே பார்த்தாகணும். வாட்? அது எப்படி வேடிக்கை? இது என்னோட அட்வைஸ் இல்ல, அனுபவம். என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் மாட்டுக்கு அநியாயம் பண்ணிட்டே போவான், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஓகே. இத பத்தி நானும் நீயும் இப்ப ஆர்கியூ பண்ணா நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் வரும். ஓகே, நாம இத மறந்துடலாம். வா முதல்ல சாப்பிடலாம். Come on. Okay, please come.